Hello student, welcome to Drona Academy. இன்னைக்கு நம்ம இந்த லைவ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துல 2வது இயல் ஒட்டுமொத்தமா 5வது இயல்ல வந்து பார்த்தோன்னா ஓதுவது ஒழியியல் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இயல்ல வந்து 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதி, ஒரு இலக்கண பகுதி இருக்கு. மொத்தமா ஒரு 5 பகுதி நம்ம பார்க்க போறோம். இந்த 5 பகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2 பகுதி அந்த இது வந்து செய்யுள் பகுதி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? செய்யுள் பகுதியை நம்ம கண்டிப்பாக வந்து சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடியது. உரைநடை பகுதி ஓரளவுக்கு முக்கியமானது. துணைப்பாட பகுதி சும்மா யாருன்ற சுப்ரபாரதி மணியனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேவா? ஓகே, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 செய்யுள் பகுதி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம கூடுதல் கவனம் கொடுத்து படிக்கணும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி வந்து நம்ம இலக்கண பகுதியில் ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஒவ்வொரு தேர்வுலுமே அந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலும் தான் 1 அல்லது 2 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த பாக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த இலக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த 2 செய்யுள் பகுதி ஒரு பாக்ஸ் அதான் வெரி இம்பார்ட்டன்ட். மீதி எல்லாமே நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டா போதுமானது. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் கொடுத்துருக்கக்கூடிய செய்யுள் பகுதி என்ன அப்படின்னா இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்பத்தமிழ் கல்வின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம பாரதிதாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பாரதிதாசன் என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு செய்யுள் பகுதி எழுதலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து காலங்காலத்தில் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன், இன்னைக்கு என்ன வீடியோ போடலாம், எதை பற்றி போடலாம், ஓகேவா, எந்த மோட்டிவேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிப்பேன். சரி, ஏன்னா என் வேலை அதுதான். பாரதிதாசனோட வேலை என்னது? அவருடைய வேலை கவிதை எழுத அவனுடைய வேலை. அப்போ என்ன பண்ண காலங்காலத்தில் எழுந்தவனே இன்னி என்ன எதை பற்றி யோசிக்கலாம், எதை பற்றி கவிதை எழுதாதான் யோசிப்பார். அதே மாதிரி அவரு என்ன பண்ணுறாருன்னா எதை பற்றி எழுதலான்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படி யோசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய வானம், ஓடை, காடு, தென்றல், மயில், இந்த இயற்கை பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கிக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது எல்லாமே கருப்பொருளாக கொண்டு ஒரு கவிதையை ஏற்றலாம். இந்த இயற்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கட்டும். ஓகே, அதே மாதிரி இயற்கைகள் எல்லாமே என்ன பண்ணுது, என்னை பற்றி எழுது என்னை பற்றி எழுதுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பாரதிதாசன்கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் அமைச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான பாடல் தான். ஃபர்ஸ்ட் நம்ம நூல்வெளியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முகம் ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இது கேட்கலாம். எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா கீழ்கண்ட பன்முகத்தன்மைகளில் பாரதிதாசனுடன் சற்றும் பொருத்தமில்லாதுன்னு கேட்பாங்க. அப்போ கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் கூட வேற என்ன கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ கவிஞருக்கு பதில் கலைஞர் கொடுக்கலாம். அப்போ கலைஞர் வருமா கவிஞர் வருமா கேட்டால் கலைஞர் தான் வராது அப்படின்ட்டு நம்ம உமீட் பண்ணலாம். சரி, ஆர்மேன் அவுட்ல இந்த மாதிரி வந்து கேட்குற வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். இதையுமே கேட்கலாம். சரியா? பாரதிதாசன் எதை படைப்பதில் வல்லவராக இருந்தார்? கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவராக இருந்தார். ஓகேவா? இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு. சரியானது? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார், இது பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பிசிராந்தையார் என்ற நாடகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்களா. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நூல் தான் இது பிசிராந்தையார். இது நிறைய டிஎம்பிசி கேட்டிருக்காங்க. இவரேற்றிய நூல்கள் தனியாக படிச்சிடும். இந்த பிசிராந்தையார் கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு நாடக வடிவிலான நூல், ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேர் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்பத்தமிழ் கல்வின்ற டாபிக் வந்து எதில் கவர் ஆகுது? பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து தமிழ் பேர் அப்படின்ற தலைப்பின் கீழே வரக்கூடிய ஒரு படம் தான் இது இந்த இன்பத்தமிழ் கல்வி. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பாடலை சொல்லும் பொருளும் பார்க்கணும் அப்படின்னா எத்தனைக்கும் அப்படின்னா முயலும், எப்படியாச்சும் நம்ம செஞ்சு முடிக்கணும்னு சொல்ல பற்றி அது எத்தனைக்கும்னா முயலும். வெறுப்புனா மலை, இது ரொம்ப முக்கியமானது. வெறுப்புனானது டிஎம்பிசி கேட்டிருக்காங்க. வெறுப்புனா என்னது? மலை. கழனினா வயல். நிகர்னா சம், அதாவது சரிக்கு நிகராக சண்டை போடுறான் பாருப்பா அப்படின்னு சொல்லலாம். பத்தியா? இவருக்கு நிகர் இவரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இவருக்கு சமம் இவர் தான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பருதினா கதிரவன். இப்போ நம்ம வந்து பரிதிமார் கலைஞரை பற்றி பார்த்துருக்கோம். சரியா?
சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற தன்னுடைய பெயரை பரிதிவார் கலைஞன்னு சொல்லி மாற்றி வச்சுப்பார். சரி, ஏன்னா சூரியநாராயண சப்தா தமிழ் பேர் கிடையாது. அப்போ தூய தமிழ்ல வந்து பரிதின்ற பேரை மாற்றி வச்சுப்பார். பரிதினா என்ன அப்படின்னா கதிரவன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. கார்முகில் அப்படின்னா மழை மேகம். கார் காலம்னா மழைக்காலம் சொல்றோமா, முகில்னா மேகம். அப்போ கார்முகில்னா மழை மேகம், மழை துளிகளை கொண்ட கருமேகம் அர்த்தம். அடுத்தது துயின்று இருந்தார் அப்படின்னா உறங்கியிருந்தார். துயின்று இருந்தார்னா உறங்கியிருந்தார். ஓகேவா? இந்த பாடலை பார்க்கலாம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஓகேவா? அடுத்த லைன்ல பாருங்க, மொத்தம் நம்ம பாடலை படிச்சிடலாம், அதுக்கப்புறம் நான் விளக்கத்தை கொடுக்குறேன். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினிலே மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கியன் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் வந்து பாரதிதாசன் பாடியிருப்பாரு. இதுல ரொம்ப முக்கியமான வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான், இன்பத்தமிழ் கல்வி யாவும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினிலே தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். இது ரொம்ப முக்கியமான வரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட்னா இது. சரி, அதையும் தாண்டி கேட்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுலையும் கேட்கலாம். ஆனால் இது ஒரு டவுட்டு தான். ஆனால் இந்த வரியும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வரான்றதை பார்க்கலாம். கவிதை எழுத 7 ஒன்று எடுத்தேன் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றனர். ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சரியா? ஆடும் மயில் போன்ற பெண்கள். ஸோ பெண்கள் எதுக்கு உண்மையா சொல்றாங்க? மயிலுக்கு உண்மையா சொல்றாங்க. அன்பினை கவிதையாக எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வானமும் என்னை பற்றி எது சொல்லுது, நீரோடையும் தாமரை மலர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஒரு கவி ஓவியமா படை அப்படின்னு சொல்லுது. காடு வயல் கருநிற மேகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்களை கவர்ந்து கவிதையில் எங்களையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுது. ஆடு மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக, அன்பை வச்சு ஒரு கவிதை எழுதுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, என்னை வச்சு எழுதுங்க, இதை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவரே வந்து எதை பத்தி எழுதுன்னு யோசிச்சிருக்காரு, அப்போது ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா குரூப் 4 படிக்கிறதா, குரூப் 2 படிக்கிறதா, தமிழ் படிக்கிறதா, இல்லை டிஎன்பிசிக்கே படிக்கிறதா, இல்லை நம்ம டவுட் கேட்குற பற்றி அதே மாதிரி தான். அடுத்தது அது நிறைய பேர் வந்து டவுட் கிளியர் பண்ணுவாங்க. டிஎன்பிசியாக படிக்காதரா, ஏதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் படித்து வேலைக்கே போகலையாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து காசு கொடுத்து தான் வேலைக்கு போகிறாங்கண்ணா, ஆட்சி வேறு மாற போதான் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு ரூமர்ஸை கிடைப்பி என்ன பண்ணாங்க, நம்ம படிக்கிறாமல் பண்ணுறாங்க. சரி, ஆனால் இங்கே இருக்கிற இயற்கை என்ன பண்ணுது, இயற்கை அதுக்கு மாறா பண்ணுது, இவருக்கு என்ன பண்ணுது, நிறைய ஹெல்ப் பண்ணுது. சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது. சோலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சோலைன்னா இந்த சோளக்காடு சொல்ல முடியும், அதில் குளிர்ந்த தென்றல் குளிர்ந்த காற்று வந்து வந்தது. பசுமையான தோகையுடைய மயில் வந்தது. பசுமைனா பச்சை நிறத்துல மயிலுடைய தோகை இருக்கும், அப்படி மயில் வந்தது. அன்னம் வந்தது. மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். ஓகே, அதாவது எல்லாமே வந்து ஈவினிங்கே வந்துடுச்சுன்றாரு. சரியா? வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களில் அழகினை எழுதுங்கள் என்றன. ஸோ வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா வீரர்களுடைய தோல் புயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா புஜங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் பாரதிதாசன் என்ன பண்றாரு பாருங்க, துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி
என் உயிரில் வந்து கலந்து விட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். பாருங்க எவ்வளவு அழகா முடிச்சிருக்காரு. இவ்வளோ வந்து இவர்கிட்ட இதை பத்தி எழுதுங்க, என்னை பத்தி எழுதுங்க, அதை பத்தி எழுதுங்க, இதை பத்தி எழுதுங்கலாம் கேட்கறாங்க. ஆனா அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல. எனக்கு என்னதான் தெரியுது, என்னுடைய நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறியாமை அப்படின்ற ஒரு இருள மூழ்கி இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த காட்சி தான் என் கண் முன்னாடி வருது. அப்போ அவங்கள பத்தி தான் எழுத நினைக்கிறேன். அப்போ அந்த இருள்ல இருந்து அவங்க நீங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கல்வி கற்கணும். அப்ப இன்பத்தமிழ் கல்வி கற்றவர் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அப்ப எல்லாருமே கல்வி கட்டுறாங்க அப்படின்னா அப்ப அந்த அறியாமை என்ற இருளை வந்து நீக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒளி எது? கல்விதான். அந்த கல்வின்ற ஒளியை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த அறியாமை என்ற இருள் ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். ஓகேவா? அப்பனா துன்பங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்கிடும், மக்கள் மனதில் சுகம் மகிழ்ச்சி உண்டாகும், வீரம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்துருன்றத அழகா அந்த ஒரு பாடலை சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல். ஓகேவா? அடுத்தது, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? ஆடு மயில் பார்த்தோம். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு. வெறுப்புனா மலை பார்த்தோம். ஏடெடுத்தான், ஏடெடுத்தேன் அப்படின்னா ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். அது எங்க இருக்கு? இது இருக்கு பாருங்க. என்றுரைக்கும், என்று கூட்டல் வருங்கன்னா என்றுரைக்கும் அப்படின்னு வரணும். அடுத்தது கழைனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வயல், நிகர்னா சமம், பரிதினா சூரியன், முகில்னா மேகம். ஓகே, சூப்பர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது செய்யுள் பகுதியில் அழியா செல்வம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்க்க போறோம். ஸோ இந்த அழியா செல்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் வந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாடல். சரியா? நூல்வெளி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாலடியார் சமண முனிவரால் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். ஓகேவா? ஸோ நம்ம நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் மொத்தம் 11 நூல்கள் இருக்கு. அந்த அறநூல்கள் 11ல் ஒன்றுதான் எதுனா நாலடியார். ஓகேவா? இது எழுதுனது யார் அப்படின்னா சமண முனிவர்கள். ஓகே, அந்த 11 நீதி நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் தொகை நூல் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. 15 கீழ்கணக்கு நூலே ஒரே தொகை நூல் எது? ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 15 மேற்கணக்குனா 8 தொகை 10 பாட்டன் 2 இருக்கு. அந்த 8 நூலுமே தொகை நூலுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? தொகை நூல் என்னது? பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டு தொகுக்கப்பட்ட நூல் தான் தொகை நூல். அதே மாதிரி தான் நாலடியார்ன்றது பார்த்தீங்கன்னா பல்வேறு புலவர்கள் எழுதின நூல் தான், நூலை தொகுப்பு தான் வந்து நாலடியார். இது வந்து ஒரு தொகை நூல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. 15 கீழ்கணக்கு நூல் இருக்கக்கூடிய ஒரே தொகை எது? நாலடியார் தான். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களானது. சரியா? 400 பாடல்களை கொண்டது. அந்த 400 பாடலும் என்ன பாவகை? வெண்பா. சரிங்களா? இந்நூலை 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். குட்டி திருக்குறள் கூட சொல்லுவாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? 400 வேளாண் வேதம் அப்படின்னு அழைப்பாங்க. திருக்குறள் போன்றே அறம்பொருள் இன்பம், அரும்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. திருக்குறள் எப்படி வந்து 3 பால்களை கொண்டு இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் 3 பால் அறம்பொருள் இன்பத்தை கொண்டிருக்கூடியது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி ஒரு பழமொழி இருக்கு. ஆளும் வேலும் பல்லுக்குருதினா ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் வரும் பார்த்தீங்களா? அதாவது எஜமான் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வரும். ஆலப்போல் வேலைப்போல் 4ம் 2 போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து மீனா பாடுற மாதிரி, நடிகை மீனா அவர்கள் வந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஆளும் வேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். இது நம்ம விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி விஜயகாந்த் தான், எஜமான் எங்கடா விஜயகாந்த்னு கேட்குறீங்களா? சாரி விஜயகாந்த் இல்லை, ரஜினிகாந்த். ஓகேவா? சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரி நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க வந்து இந்த புல்லுக்கட்டா அது என்னதுமா குச்சி வேளங்கச்சியோ கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் பண்ணுவாரு, அவங்க ஒரு வருஷத்துக்கு கொடுத்தா இவர் ஒரே நாளை காலி பண்ணுவாரு. காலி பண்ணு குச்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரியா? குச்சி திந்து போச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த சீன் தான் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலங்குச்சி வேளங்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா பல்லுக்கு ரொம்ப உறுதியானது. அதே மாதிரி 4ம் 2ம் அப்படின்னா 4ம் அப்படின்னு 4 வரிகளை கொண்ட 4 அடிகளை கொண்ட நாலடியாரும் 2 அடிகளை கொண்ட திருக்குறளும் சொல்லுக்கு உறுதி. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தன் நாலடியாரும் திருக்குறளையும் கட்டுனா அப்படின்னா அவன் சொல்லு உறுதியா இருக்குமா, அவன் சொல்லுல ஒரு தோயுமே இருக்காதான், அவனுடைய சொல்லுல பொய் இருக்காதான். ஓகே, அவனுடைய சொல்லுல எந்த விதமான தளர்வுமே இருக்காது, சொன்னதை கரெக்டா இருக்கும். அவன் சொல்லுக்கு எல்லாரும் கட்டுப்படுவான்தான் சொல்ல. அதாவது சொல்லுக்கு உறுதி, அந்த சொல்லுக்கே ஒரு உறுதியை தருவதற்கு நம்ம நாலடியாரும் திருக்குறளையும் கட்டினா போதும். வேற எதுவுமே கத்து தேவைங்க. நம்ம 1000 நூல்லாம் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? நாலடியார் கூட வேண்டாம்,
திருக்குறள் ஒண்ணுத்த மட்டும் நம்ம படிச்சாலே போதும். அதை தாண்டி அதுல அதான் சொன்னாங்க, இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை. அதுல சொல்லாத ஒண்ணுமே கிடையாது, இருக்குது எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அதை வள்ளுவன் ஒரு ஆள் சொன்னதான் பெரிய விஷயமா இருக்கு. அதனால இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா கத்துக்கிறதுக்கே பல நாட்கள் ஆயிருக்கும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா அதனால தான் அவர் என்ன சொல்றாங்க, தெய்வ புலவர்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். ஓகேவா? ஏன்னா தெய்வ புலவரா இருந்தால் தான் பண்ண முடியும். மனித புலவரா இருந்தால் கண்டிப்பா அதை பண்றது வாய்ப்பே கிடையாது. சரியா? இதெல்லாம் வந்து நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு சில விஷயங்கள் தான். ஓகே, அதை அனுபவிச்சு அது பாருங்க எல்லா காலத்துமே ஒத்து போகும். அந்த காலத்துல இப்ப கம்பராமாயணம் மகாபாரதம்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் செட் ஆகுது, கட்டுப்படி ஆகுது. ஓகே, முடிஞ்சு போச்சு கதை. சும்மா நம்ம வந்து ஒரு கதை மாதிரி வேணா வச்சோன்னா ஒரு சீரியல் எபிசோட் ஓட்டலாமே தவிர இந்த காலத்துக்கு பொதுமை கேட்டா பல விஷயங்கள் பொருந்தாது. ஆனா திருக்குறள் பாத்தீங்கன்னா எந்த காலத்துக்கும் இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் திருக்குறள் பொருந்தும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நூல்களில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பாடல் பார்க்கும்போது வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புழினது பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்தா வைப்புழி நாம் வச்சு கேட்கலாம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. இது ரெண்டுமே கேட்குற வாய்ப்புகள் இருக்கு. கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாதுன்னா ஒருவரால் திருடப்படாதுன்னு அர்த்தம். வாய்த்து ஈயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல். இதுவுமே கேட்கலாம். வாய்த்து ஈயல் வாய்க்கும்படி கொடுத்தல். விச்சைனா கல்வி. இதுவுமே கேட்கலாம். இது 4மே வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பாடலின் பொருள் பார்க்கும்போது கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. கல்வி வந்து பார்த்தீங்கன்னா பொருள் மாதிரி வச்சிருந்தாலும் அது பிறரால கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைய விடாது. ஓகே, இன்னொருத்தர் நம்ம கொடுத்தாலும் குறையப்படாது. மிக்க சிறப்பினை உடைய அரசனாலும் கவர முடியாது. என்னதான் சிறப்புமிக்க அரசன், யானைப்படை குதிரைப்படைன்னு சொல்லி ஏகப்பட்ட படைகளை வச்சு படைபலம் கொண்ட ஒரு அரசனாலுமே வந்து கவரப்படாத ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்விதான். ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணனா கல்வி வந்து நம்ம ஒரு பொருள் மாதிரிலாம் வச்சுக்க முடியாது. அப்படி வச்சிருந்தாலும் யாராலையும் திருட முடியாது. ஒருவருக்கு நம்ம கொடுத்தாலும் குறையாது. இப்ப நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு 1 கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது யாருக்குன்னா ஒரு 1/2 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட 1 கிலோ தங்கம் என்ன 1/2 கிலோ மாறிடும். ஆனா கல்வி வந்து பார்த்தா இப்போ உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீ வெளியே சொல்ற அப்படின்னா உனக்கு அது மறந்துடுவாங்க. ஏன்னா கண்டிப்பா மறக்காது. சொல்லி கொடுத்தா இன்னொன்று ஞாபகம் தான் ஆகுமே தவிர மறக்காது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பட்டத்தை யாரும் புரியணும் முடியுமா? இந்த ஏன்னா டிகிரி வேணா வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் டிகிரி வாங்கினாலும் நீ பெற்ற கல்வியை வந்து மாற்ற முடியாது. சரியா? ஸோ அதான் சொல்றாங்க. அப்போ யாராலும் திருட முடியாது, நம்ம யாருக்கு கொடுத்தாலும் குறையாது. ஓகேவா? அரசராலுமே வந்து பெற முடியாது. ஓகேவா? கவர முடியாத ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதுதான் கல்வி. அப்போ தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு பெற்றோராகியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த செல்வத்தை அவங்களுக்காக சொத்து சொகத்தை சேர்த்து வைக்கிறத விட கல்வியை வழங்கினா போதும். அந்த கல்வி நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தை விட பல மடங்கு அவனுக்கு வந்து பெற்றுத்தரக்கூடியதா இருக்கும். சரியா? ஸோ இப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் இப்போ பொதுவாகவே நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா கல்வின்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த எல்லாருமே முன்னேறிருக்காங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை அவர்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து மேலே உயர்ந்து வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா கல்வின்ற அந்த ஒரு படிக்கட்டை வச்சு தான் முன்னேறிருக்காங்க. இப்போ நம்ம K.சிவன், ஓகே, முன்னாள் இஸ்ரோ தலைவர். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம் தன் கூட. ஸோ இவங்க எல்லாருமே முன்னேற்றத்துக்கு வந்து ஒரே காரணம் என்ன அப்படின்னா கல்வி தான். ராமானுஜராக இருக்கட்டும், சரி, கணிதமேதை ராமானுஜர் நான் சொல்றேன். சரியா? ஸோ அப்போ எல்லாருக்குமே வந்து கல்வின்றது தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம். வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பெற. இது வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பெற. அப்படின்னு என்ன அப்படின்னா பாடல் பொருளை பார்த்துடல. ஓகே, இந்த பாடல் வேறு ரொம்ப முக்கியமானதுங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேட்கலாம். சரியா? இந்த விச்சை மற்றும் அல்லு பெறுன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம ஃபுல்லாகவே படிக்கணும். இந்த ஒரு லைன் மட்டும் இல்லைங்க, எல்லா லைனும் கண்டிப்பாக படிச்சாகணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. இதில் வந்து ஒரு தனிப்பாடல் திரட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. இது பல்வேறு புலவர்கள் பாடிய ஒரு பாடம் தொகுப்பு. தனிப்பாடல் திரட்டு மட்டும் நான் வச்சுங்க. வெள்ளத்தால் அழியாது, வெண்தனால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது,
கல்லர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறந்தேயார் பொருள் தேடி உழல்கின்றீரே. பாடி இவ்வளவு அருமையான பொருள் பாருங்க. வெள்ளம் வந்தா கூட அழியாதான், நெருப்பால கூட பார்த்தீங்கன்னா வேகாதான், வேந்தர் அரசனாலுமே வந்து திருட முடியாதான், எவ்வளவு கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குறையாம நிறைவா தான் இருக்குமா. ஓகேவா. இந்த திருடனை பார்த்து இந்த செல்வத்தை நினைச்சு பயப்பட தேவையில்லையா. சரியா. காவலுக்காகத்து ரொம்ப ஈஸியா, செக்யூரிட்டியே தேவையில்லையா. அப்படின்னா கல்வி தான். இந்த கல்வின்ற ஒரு செல்வத்தை என்ன பண்ணலாம், இந்த செல்வம் வந்து நெருப்பு வெள்ளம் வந்தாலும் அழியாது, நம்ம தான் அழிமதான் நம்மளுடைய கல்வி அழியாது. சரியா. அப்ப என்ன பார்த்தோன்னா வெந்த நெருப்புல வேகாது, அரசனாலையும் பெற்றுக்க முடியாது. ஓகேவா. அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் குறையாது, அதிகமாக தான் ஆகும். ஓகேவா. அதே மாதிரி திருடனாலையும் திருட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு செல்வம் இருக்குன்னா என்னது, அதுதான் கல்வி செல்வம். அதை போய் படிக்கிறான்றத தனிப்படத்திட சொல்லியிருப்பாங்க. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் இது கல்வி செல்வம். கல்வியை போல் டேஷ் செல்லாத செல்வம் வேறு இல்லை, கேடில்லாத. ஓகே, கேடில்லாத செல்வம் தான் இல்லைன்னு சொல்றாங்க. வாய்த்தீயின் அப்படின்னா வாய்த்து கூட்டல் ஈயின் தான். கேடில கேடு கூட்டல் இல்லை. எவன் ஒருவன் அப்படின்னா எவன் ஒருவன் இன்னும் வராது, எவன் ஒருவன் தான் வரும். அப்ப ஈ தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்தது வாழ்விக்கும் கல்வி. 2 செய்யுள் பகுதி பார்த்தாச்சு. இப்போ நம்ம உரைநடை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்விக்கும் கல்வின்ற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியோட சிறப்பு பற்றி பார்ப்போம். ஓகேவா. ஸோ உலகத்தில் வந்து பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கு, இருந்தாலும் அதுல வந்து மனிதனை வந்து நம்ம தனித்தன்மை கொண்ட ஒரு உயிரினமாக வந்து கருதுறோம். சரியா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனித பிறவிக்குத்தான் எதிர்காலம் சொல்ல முடியாது. எதிர்காலம் என்னன்றதை நம்ம சொல்ல முடியாது, மனித பிறவிக்கு மட்டும்தான் சொல்ல முடியாது. மற்ற எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாம் பாருங்க. இப்போ ஒரு மாடு ஓகேவா இருக்கு அப்படின்னா, அந்த மாட்டுடைய அந்த இப்போ ஒரு பசு மாடுன்னா என்ன பண்ணும்போது வளரப்போகுது, பால் கொடுக்க போகுது, கண்ணுக்குட்டி போட போகுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு மேய போகுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் கறக்க போகுது, பால் கொடுக்க போகுது, இறக்க போகுது, மாமியமாக மாறப்போகுது. அது மட்டும் நமக்கு தெரியும். இப்போ ஒரு வாழை மரம் இருக்குது அப்படின்னு வச்சு, அந்த வாழை மரம் என்ன போகுது, வாழை பிஞ்சா இருக்க போது நடப்போகிறோம், அது வளரப்போகுது, வாழை இலை, வாழைக்காய், அப்புறம் வாழைத்தண்டு, அப்புறம் வந்து வாழைப்பூ, இது எல்லாத்தையும் நமக்கு தரப்போகுது. ஸோ அப்போது எந்த ஒரு விலங்கு எடுத்தாலும், எந்த ஒரு உயிரினம், எந்த ஒரு தாவரம் எடுத்தாலும் அதனுடைய எதிர்காலம் என்னத்தை நம்ம நல்லாவே தெரியும். ஏன்னா இது ஒரு கட்டமைக்கப்பட்டது. இப்படி தான் வரும்னு, வாழை மரம்னா இப்படி தான், தென்னை மரம்னா இப்படி தான், புளிய மரம்னா இப்படி தான்றது நமக்கு தெரியும். எல்லா புளிய மரத்தும் ஒரே ரூல்ஸ் தான், ஆனால் எல்லா மனுஷனும் ஒரே ரூல்ஸ் கிடையாது. ஓகேவா. நம்ம இந்த வைரஸ் நண்பன் படத்தில் வந்து சத்யராஜ் அவர்கள் சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, குழந்தை பிறந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சொல்ல மாட்டார், நண்பன் படத்தில் ஸ்ரீகாந்தோடைய அப்பா சொல்லுவார், எனக்கு இன்ஜினியர் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிறக்கும் போதே வந்து எனக்கு டாக்டர் பிறந்துட்டான், கலெக்டர் பிறந்தனால நம்ம சொல்ல முடியாது. ஏன் நம்ம ஒன்று சொல்லுவோம், ஏன்னா அந்த படத்துல அழகாக காமிச்சிருப்பாங்க, இன்ஜினியர் பிறந்தனால சொல்லுவார். ஆனால் அவன் என்ன மாறாரு, ஸ்ரீகாந்த் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக மாறுவார். சரியா. அப்போது அவர் நினச்சது என்ன, அதுவாக மாற முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கலெக்டர் ஆகலாம், ஒருத்தர் டாக்டர் ஆகலாம், ஒருத்தர் இன்ஜினியர் ஆகலாம். ஓகேவா. இந்தமாதிரி வந்து மாற்றம் தரக்கூடியது, இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்வி தான். சரியா. ஸோ அப்போ மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வேறுபட்டவன் தான் யார், மனிதன்றதை அழகாக ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அது மாற்றக்கூடியது கல்வின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு காலம் அறிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடல அப்படின்னா மதியம் சாப்பிட்டுக்கலாம், மதியம் சாப்பிட்றோம்னா நைட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா. ஆனால் அந்த காலம்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது போனால் திரும்பி வராது. நம்மகிட்ட பொருள் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபோன் நம்ம போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு ஃபோன் வாங்கிக்கலாம். ஆனால் இன்னைக்கு டைம் போயிடுச்சு, இந்த டைம் வாங்க முடியுங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. ஓகேவா. இப்போ ஒரு ஃபோன் போயிடுச்சுன்னா அதே மாதிரி ஒரு ஃபோனை வாங்க முடியும். ஓகேவா. ஆனால் அதே மாதிரி ஒரு நாள் திரும்ப வர வைக்க முடியாது. அப்போ காலம் என்பது என்னது, காலம் நேரம் யாருக்கும் காத்திராது, அதுக்கு தான் நம்ம காத்துன்னு இருக்கும். சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அழகாக சொல்கிறாரு, அதை வந்து வள்ளுவர் வந்து அழகாக சொல்கிறாரு பாருங்க. காலமறிதல் கல்வி அப்படின்ற 2 அதிகாரங்களை இந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுட்டே வச்சிருக்காரு. கல்வி, காலமறிதல், இது ரெண்டுமே என்ன அப்படின்னா கல்வியை பற்றிய சிறப்பையும், அதே மாதிரி காலம் அப்படின்னா அந்த உரிய காலம் ஒன்று இருக்கு. சரியா. எவ்வளோதான் பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் ஒரு உரிய காலத்துக்கு போனால் தான் அவனுக்கு வந்து வெற்றி கிட்டலாம் சொல்லுவாங்க. சரியா. அதே மாதிரி தான் அந்த காலமறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. அதான் சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழியா செல்வம் அப்படின்னா, கல்வி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு அழியாத செல்வம். ஒரு புயல் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த புயல் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா வீடு அழியலாம், நிலம் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம், நட்ட மரம் எல்லாம் பிடிங்கிட்டு அடிக்கலாம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடிய செல்வம். ஓகேவா. அந்த மழை பெஞ்சுன்னா போயிடும். ஆனால் கல்வி என்பது ஒரு அழியா செல்வம்.
அப்போ ஒருத்தன் கல்வி கட்டுறான் அப்படின்னா புயல் அடித்தாலும் அந்த புயலில் அவன் சாவான்னு அவனுக்கு கல்வி சாகாதுன்னு சொல்கிறாங்க. கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. சரியா, கல்வி செல்வத்தோட பார்த்தீங்கன்னா அவனுக்கு சிறந்த செல்வம் எதுவுமே கிடையாதுன்றத வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து ஒளி விளக்குல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஓர் ஒளி விளக்கு, அதாவது இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது. அதனுடைய குறிப்பு என்னவென்றால், ஒருவன் கற்றுவிட்டால் அப்படி கற்ற கல்வியை பலருக்கு அளிக்க வேண்டும். அப்படி பலருக்கு ஒளி தருவதுதான் கல்வி. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீட்டுக்கு சமமாகும். கல்வி இல்லாத நாடு இது விளக்கில்லாத வீட்டுக்கு சமம். விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள் அப்படிதான் சொல்றாங்க. அப்போ என்னன்னா, அப்போ விளக்கில்லாம் அந்த வீட்டு இருக்குது வேஸ்ட். இருட்டான வீட்டில் வந்து என்ன பண்ண போறோம்? சரியா, ஸோ அப்போ அந்த இருட்டை வந்து ஒளிமையா மாற்றக்கூடியது கல்வி தான். கல்வின்ற ஒளிக்கு இது என்ன பண்ணும், அதை மாற்றுன்றத சொல்றாங்க. அடுத்தது கற்றவரும் கல்லாதவரும். கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்னும் திருக்குறள் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். பாருங்க, இதை விட கேவலமா என்ன சொல்ல முடியும்? கல்வி கற்கல அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமா தான் கல்வி கற்காம இருப்பாங்க. வேண்டெல்லாம் யாரும் கல்வி கற்காம இருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஆனா இவர் என்ன சொல்றாரு? கல்வி கற்கலாம் எதோட ஒப்பிடுறாரு? விலங்கோடு ஒப்பிடுகிறார். ஓகேவா, ஏன் விலங்கு என்ன சொன்னார் அப்படின்னா, விலங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, சொல் பேச்சு கேட்டுன்னு அப்படியே சுத்தின்னு இருக்கும். ஓகேவா, ஆனா கல்வி கற்ற என்ன பண்ணாங்க? மனிதன் அதை பத்தி யோசிப்பான். இதை நம்ம செய்யலாமா வேணாமா, இது நம்ம சிந்தனைக்கு எட்டுமா எட்டாதான்றதை பத்தி திங்க் பண்றது யாரு? கல்வி கற்றவன் தான். அப்ப கல்வி தான் ஒருத்தனை மனுஷனா மாற்றக்கூடியது. கல்வி கற்கலாம் அவன் 6 அறிவு படித்த ஒரு விலங்கு, அவ்வளவுதான். ஓகே, அவன் மனுஷனா சொல்ல முடியாது, அவன் ஒரு விலங்கு மாதிரி தான். என்னதான் மனுஷனா பிறந்தாலும் மனுஷக்குண்டான உடல் பாவனைகள் உடல் உறுப்புகள் இருந்தாலும் அவன் என்னவா கருதப்படுவான்? ஒரு விலங்கா தான் கருதப்படுவான்றத வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது அதே மாதிரி இப்போ விலங்குகள் பொதுவாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நல்லது கேட்டதுலாம் அது தெரியாது, என்ன பண்ணணுன்றதும் தெரியாது. ஓகேவா, அதனுடைய ரொட்டீன் வாழ்க்கையை பண்ணோம். அதுலேருந்து நல்லது நான் யார் எடுத்துப்போனா மனிதனாகிய நாம் தான் எடுத்துக்கோம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் மாடு வந்து பார்த்தீங்கன்னா பால் தருது. மாடு வந்து பால் தருதுன்னு வச்சுங்களேன், அந்த பாலை கறந்து நம்ம தான் எடுத்துக்கணும். அதை வந்து என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம சொம்புல வந்து பால் கொடுத்துட்டு போல நம்ம தான் அந்த பாலை வந்து கறந்துக்கிறோம். சரியா, அப்போ நல்லது வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்க தெரியாது. ஓகேவா, அது வந்து நம்ம தான் எடுத்துறாம இருக்கும். ஆனால் மனிதனாகிய நாம் வந்து பார்த்தா நல்லது வந்து மற்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செய்யணும். அது கல்வி இருந்தால் தான் நமக்கு அது வருன்றத. இந்த நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்ன வள்ளுவர் வந்து என்ன பண்ணிக்காரு? அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அறிவை பெற நமக்கு என்ன தேவை? கல்வி வந்து தேவைன்றத சொல்றாரு. அடுத்தது கல்வியும் பள்ளியும். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான், சின்னதாக தான் விஷயமா தான் இருக்கும். நம்ம கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கற்கணும்? எந்த விதமான குற்றமும் இல்லாமல் கசடற அப்படின்னா, கசடுனா குற்றம் இல்லாமல் தெல்ல தெளிவாக நம்ம கல்வி வந்து கற்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த பாடலை வந்து திருக்குறளை பேஸ் பண்ணி கல்வி நம்ம எப்படி கற்கணும், கல்வியிலத்து நமக்கு எந்த அளவுக்கு சிறப்பு தெரியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த நூல்வழி ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்ததுன்னா திருக்குறளார் வி முனுசாமி. விதானம் பண்ணிக்காரு, தொடர் சொற்பொழிவு நடத்தியிருக்காரு. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர் தான். நகைச்சுவை ததும்பும் பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யாரு? திருக்குறள் வி முனுசாமி. இவர் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டும் வழி, திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. சரியா, ரொம்ப முக்கியமானது. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படின்னு நூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நூலாக இருக்கு. சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூல் என்று தொகுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு பகுதியானது பார்த்தீங்கன்னா சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற இவருடைய நூல் தான் இந்த ஒரு பகுதி எடுத்திருக்காங்க. சரியா, ஓகே, ரொம்ப முக்கியமானது நான் வச்சுங்க. நகைச்சுவை ததுவும் தனது பேச்சாற்றலை கொண்டவரான திருக்குறள் முனுசாமி. இவரே நூல் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை. ஓகேவா, எல்லாமே திருக்குறள் தான் இருக்காரு. அதான் சொல்றாங்க இவர திருக்குறளார் வி முனுசாமின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது காலத்தை அருமையாக கூறும் திருக்குறள் அதிகாரம் என்ன? காலம் அறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீட்டுக்கு சமம். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என பாடியவர் பாரதியார். உயர்வடையோன உயர்வு கூட்டல் அடைவோம். இவையெல்லாம், இவை கூட்டல் இவையெல்லாம்
அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி மறுதிறப்பு. ஸோ பள்ளி மறுதிறப்பு அப்படின்னா இந்த லீவ் முடிஞ்சு 2 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற மாதிரியான ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கூல் போகிறதுனால என்ன பயன் இருக்குது, ஒருத்தன் ஸ்கூல் போகும் ஒருத்தன் ஸ்கூல் போகாமல் இருக்கான் அப்படின்னா பள்ளிக்கு போனவனுடைய நிலைமை என்ன, பள்ளிக்கு போகலைன்னா அவனுடைய நிலைமை என்னவா மாறுன்றதை அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பள்ளி கல்வி தான் நமக்கு வந்து பார்த்தா நிறைய அறிவை தரக்கூடியது. அப்போ நம்ம பள்ளிக்கு நம்ம போகணும், கல்வி கற்கன்றதை பற்றி இம்பார்ட்டண்டாக இந்த ஒரு கதை மூலமாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதை நூல்வெளின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இக்கதை எழுதியவர் வந்து சுப்ரபாரதி மணியன். இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார். சரிங்களா, என்னது தொழிலாளர் முறை ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், இது 2 கருத்தை முக்கியமாக கொண்டு தான் என்ன பண்ணியிருப்பாரு, சிறுகதை, புதினம், கட்டுரை எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வந்தார். அது கனவு அப்படின்றக்கூடிய ஒரு இலக்கிய இதழை வந்து நடத்தி வந்திருக்காரு. யாரு, சுப்ரபாரதி மணியன். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியுள்ளார். அது பின்னல், வேட்டை, தண்ணீர், யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியாரு சுப்ரபாரதி மணியன். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதி நம்ம பார்க்க இலக்கண பகுதி வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தான் வந்து நன்னூல்ல பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பார். 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தான் நன்னூல்ல பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பாரு. அந்த 42 எழுத்துக்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, இது 7th புக்கில் 2nd டேர்மில் 2வது இயலாக இருக்குது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த பாக்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மார்க் இருக்குது. சரி, நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே போதும், வேறு எதுவும் பைக்கு தேவை. சரிங்க, இங்கேருந்து தான் கொடுத்துருக்கோம். அதை இப்போ நம்ம பகுபதத்தை பற்றி பார்க்கலாம். பகுபதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன், படித்தான் ஆகிய சொற்களை கவனிங்க. இந்த 2 சொற்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேலனை வந்து பார்த்தீங்கன்னா வேல் கூட்டல் அன், வேல் கூட்டல் அன் சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகே, ஏன்னா இல் கூட்டல் ஆ லா, அப்போ வே ல இன் அப்படின்னு பிரிக்கலாம். படித்தான் என்பது பார்த்தீங்கன்னா படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண், படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண், படித்தான் சொல்லிட்டு பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு சொல்ல வந்து சிறு சிறு சொற்களாக நம்ம பிரிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்க, பகுபதம் சொல்றாங்க. அப்ப சொல்ல பிரிக்க முடியல, பகாபதம், பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் இந்த பகுபதம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகை இருக்கு. பெயர் பகுபதம், வினை பகுபதம். இது பெயர் பகுபதம், வினை பகுபதம். பெயர் பகுபதம் பார்த்தீங்கன்னா பகுபதமாக அமையும் பெயர் சொற்கள் பெயர் பகுபதம் ஆகும். ஒரு பெயர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கக்கூடிய சொல்ல அமையுது அப்படின்னா அதுக்கு பேர் பெயர் பகுபதம். அவ்வளோதான். ஓகே, இது வந்து மொத்தம் 6 வகையாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இப்போ பொன்னன்றது பார்த்தீங்கன்னா பொருள் பெயர், பொருள் பெயர் பகுபதம். சரி, பொருள் பெயர் பகுபதம். நாடன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இடப்பெயர் பகுபதம். சித்திரையானது பார்த்தீங்கன்னா காலப்பெயர் பகுபதம். கண்ணன் என்பது சினை பெயர் பகுபதம். இனியன் என்பது பண்பு பெயர் பகுபதம். உழவன் என்பது தொழில் பெயர் பகுபதம். ஏன்னா உழவன்றது உழவு அப்படின்ற தொழில் குறிக்குது. பண்புல வந்து பார்த்தீங்கன்னா இனிமைன்ற ஒரு பண்பு குறிக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன்ல கண் அப்படின்ற ஒரு உறுப்பு, நம்ம உடலோட ஒரு உறுப்பு குறிக்குது, ஒரு பாகத்தை குறிக்குது சினை. சித்திரையானது பார்த்தா சித்திரை என்ற மாதத்தை குறிக்குது, அது காலப்பெயர் பகுபதம். நாடனத்தை நாடு அப்படின்ற ஒரு இடத்தை குறிக்குது. பொன்னல்ல பொன் என்ற பொருளை குறிக்குது. ஸோ அப்போ 6 வகையான பகுபதங்கள் கொடுத்துருக்காங்க, பெயர் பகுபதங்கள். அடுத்த வினை பகுபதம் பார்த்தீங்கன்னா இது வந்து வினை சொல்லை கொண்டு அமையக்கூடிய பகுபதங்கள். ஓகே, ஒரு வினைச்சொல் பிரிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வினை பகுபதம் சொல்றாங்க. ஓகேவா. இதை பாருங்க, உண்கின்றான் அப்படின்னா உன் குட்டல் கின்று குட்டல் ஆண், உன் குட்டல் கின்று குட்டல் ஆண். அப்போ என்னதுன்னா இது பிரிக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வினை பகுபதம். ஓகேவா. ஸோ பகுபத உறுப்புகள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக கேட்கலாம். பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை, 6. இதில் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதான் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த 6 தான் அந்த உறுப்புகள். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. ஸோ பகுபதத்தை நம்ம பிரிக்கும் போது முதல்ல வரக்கூடியது பகுதி தான் வரும். இது கட்டளையாகவே தான் இருக்கும். ஓகே, வேர்ச்சொல் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். எப்படி வரும், கட்டளையாகத்தான் வரும். பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகும். இப்போ நம்ம படித்தான பார்த்தீங்கன்னா படி குட்டல் இத்து குட்டல் ஆண் அப்படின்னு வச்சுங்கன்னா அப்போ அந்த ஆண் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு விகுதி.
இது ஆண் என்பது என்ன பண்ணுது, ஆண்பாலை குறிக்கக்கூடியது. அப்போ பால் காட்டுதா, திணையும் உயர் திணை காட்டுதா, அதான் சொல்றாங்க. அப்ப திணை பால் ஆகியவற்றோ இல்ல முற்றோ எச்சமோ, அது ஒரு வினை முற்றோ இல்ல வினை எச்சமோ. இப்போ வந்து பார்த்தா நம்ம படித்தானத்தை பார்த்தா ஒரு முற்று, அதை பத்தி சொல்லுது பார்த்தீங்களா, அதுக்கு பத்தி என்ன சொல்றாங்க, இது வந்து விகுதி. பகுதினா முதல்ல வருவது, விகுதினா கடைசியில் வருது, நான் வச்சுங்க. ஓகேவா. அது பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் எதிர்மறையை காட்டுவது இணையாகும். அந்த பகுபத்தை நம்ம பிரிக்கும் போது சென்டர்ல வந்து பார்த்தோன்னா அந்த இணைநிலை வரும். ஓகேவா. அது மையத்தில் தான் வரும். அது எதுக்கு வருதுன்னா காலத்தை காட்டக்கூடியதா இருக்கும். அந்த இடையில வரக்கூடிய அந்த எழுத்தை வச்சு அது இறந்த கால வார்த்தையா, எதிர்கால வார்த்தையா, நிகழ்கால வார்த்தையான்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகேவா. அடுத்து பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். ஸோ சந்தி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மெய்யெழுத்து தான் கண்டிப்பாக வரும். அது வந்து எங்க இருக்கும், பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் தான் இருக்கும். ஓகே. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இருப்பதுதான் இது சந்தி. ஓகேவா. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே அமைவது சாரியை. சாரி என்பது ஒரு அசைச்சொல். சந்தி என்பதுன்னா என்ன பார்த்தோம், ஒரு மெய்யெழுத்து. இது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இருக்கும். ஓகேவா. ஆனா இது வந்து சாரி என்பது என்ன அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இருக்கும். ஓகேவா. அடுத்தது பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். பகுதி விகுதி சந்தி இடைநிலை இந்த நாளத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ பாருங்க, வந்தனன் அப்படின்ற ஒரு வார்த்தை, இது எப்படி பிரிக்கலாம், வா. ஏன்னா வான்ற குறில் வான்றது பார்த்தீங்கன்னா கட்டளை இல்லை, நெறில் வா தான் கட்டளை. அப்போ வா இத்து பிராக்கெட்ல இந்து பிளஸ் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இதுல வந்து பார்த்தோன்னா வா என்பது பகுதி, இது வா என்ற குறுகி இருப்பது விகாரம் ஆகும். இத்து என்பது சந்தி, இந்தானது விகாரம் மாறி இருக்கு. இந்த இத்து வந்து பார்த்தா இறந்த கால இடைநிலை. அன் என்பது சாரியை, இந்த அன் என்பது பார்த்தீங்கன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா. அவ்வளவுதான். இதான் வந்து பார்த்தா இந்த பகுவத உறுப்புகளை பிரிக்கக்கூடிய முறைகள். இதை வச்சு தான் என்ன பண்ண போறோம், பகுவத உறுப்புகளை பிரிப்போம். ஓகேவா. அடுத்தது பகாபதம். பகுபதம்னா பிரிக்கக்கூடியது, பகாபதம்னா பிரிக்க முடியாது. சரியா. இப்போ மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா. இவ்வாறு பகுபத உறுப்புகளை பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். அது பகுபதமா பிரிக்க முடியாத சொல்ல என்ன சொல்றாங்க, பகாபதம் சொல்றாங்க. அடிசொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும். பொதுவாக என்ன பார்த்தீங்கன்னா இது என்ன அடிசொல் வேர் சொல், இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு உறுப்பாக தான் இருக்கும். சரியா. அப்போ ஒரு சொல்ல பிரிக்கலாம், ஆளே ஒரு பகுபத உறுப்பை வந்து நம்ம பிரிக்க முடியாதுன்றத சொல்லியிருப்பாங்கல்ல. ஓகேவா. அடுத்தது பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் சொல்லிட்டு பார்த்தோம்னா பகாபதம் மொத்தம் 4 வகைப்படும். இதே நம்ம பகுபதம் வந்து என்ன பண்ணிருந்தோம், 2 வகை தான் பார்த்துருந்தோம். ஓகே. அதாவது பெயர் பகுபதம், வினை பகுபதம் மொத்தம் 2 வகை பார்த்தோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பகாபதம் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க, 4 வகை. சரி, 4 வகை இருக்கு. பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். இதுல பெயர் பகாபதம் வந்து பார்த்தீங்கன்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு இதெல்லாமே பெயரை கொண்டு வரக்கூடியது. வினை வந்து நட, வா, படி, வாழ் அப்படின்றது. இடை வந்து பார்த்தா இடைச்சொல்ல மண், கொல், தில், போல் அதுதான். உரிச்சொல் வந்து பார்த்தா உரு, தவ, நனி, கழி இது எல்லாமே வந்து உரி பகாபதம் சொல்லிட்டு 4 வகை ரொம்ப முக்கியமானது. அப்போ பகுபதம் வந்து 2 வகை, பகாபதம் வந்து 4 வகை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. அடுத்தது நன்னூலின் படி தமிழில் ஓரெழுத்து ஒருமை எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது என்னது, ஒரு பெயர் பகுபதம். சரி, வினை பகுபதம். ஏன்னா எழுதுன்றது ஒரு வினை, அப்போ வினை பகுபதம். அடுத்து பெயர் பகுபதம் டேஷ் வகைப்படும். பெயர் பகுபதம் மொத்தம் 6 வகைப்படும், நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. ஏன்னா இதுதான் வந்து காலத்தையும் எதிர்மறையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கும்னு பார்த்துருந்தோம். ஓகேவா. இதுல வந்து பெயர் பகுபதம் ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. பெயர் பகுபதம்னா பெரியார் வருமா, வினை பகுபதம் அப்படின்னா வாழ்ந்தான் வரும். இடை பகாபதம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மண். உரி பகாபதம்னா நனி, சால, உருத்தவ, நனி, உரிச்சுடல. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஒரு இயர் வந்து நம்ம இதோட முடிக்கிறோம். கடைசியாக வந்து கலைச்சொல் அறிவுல வந்து கோடை விடுமுறை அப்படின்னா சம்மர் வெக்கேஷன். கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழில் அப்படின்னா சைல்டு லேபர், இது நமக்கு தெரியும். பட்டம்னா டிகிரி. ஓகே. டிகிரினா நம்ம வாங்கக்கூடிய பட்டம் சொல்ல பற்றி அதான். கல்வி அறிவுனா லிட்ரஸி. லிட்ரஸி ரேட் என்ன இருக்குன்னு நம்ம கேட்கணும் பார்த்தியா, ஒவ்வொரு மாநிலத்தோட லிட்ரஸி ரேட் என்னெல்லாம் கேட்காம அப்படின்னா கல்வி அறிவு எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். நீதினா மாரல், மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, இந்த கதையை படிச்சோன்னா நீதி என்னன்னு சொல்லி கேட்க பற்றி அது மாதிரி தான். அடுத்தது சீருடை அப்படின்னா யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் அப்படின்னா கைடன்ஸ். நமக்கு ஒரு கைடன்ஸ் தேவை, நம்ம சொல்ல முடியாது, நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக தேவைன்றது அர்த்தம். ஒழுக்கம்னா டிசிப்ளின். ஓகே. நம்ம தமிழ் படத்தில் வந்து சொல்லுவாங்க, விஜய் டெலிகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பா சொல்லுவாங்க, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். சரியா, வேற எதுவும் முக்கியம் இல்லை, டிசிப்ளின் தான் முக்கியம்.
சிகரெட்டை நிறுத்துனார் பற்றி அதே மாதிரி தான் நம்ம இதோட இந்த ஒரு இயலை இங்கே நிறுத்துகிறோம். ஓகேவா, டிசிப்ளினோட. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் கிளாஸை வந்து நம்ம இயல் 5 ஓகே ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7th புக்கில் 5வது இயலை வந்து முடிக்கிறோம். அடுத்த லைவ் கிளாஸ் நம்ம 6வது இயலை வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் ஃப்ரம் துரோன் அகாடமி.